Standard girls boys, are you fine now? Yes. இந்த 2021 அப்படின்றது நமக்கு நல்ல நாலேஜை தரணும், நமக்கு நாமே ஒரு ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்திக்கிறணும். அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிட்டு நமக்கு லெசன்ஸ்க்கு வந்துடுவோம். சரிங்களாடா? நமக்கு இந்த லெசன்ஸ் இந்த கிளாசிக்கல் வேர்ல்டு அப்படின்ற லெசன்ஸ்லேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கிளாசிக்கல் வேர்ல்டு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வியல் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செவ்வியல் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஏஷியா, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லேருந்து மைய நீரோட்டங்களில் இருந்து தனிப்பட்டு இருந்தாலும் கூட யுரேஷியா அப்படின்னு சொல்லப்பட்ட யூரோப்பிய கண்டங்களின் பெரு நிலப்பரப்பில் தான் நிறைய சிவிலைசேஷன்ஸு உருவாகி இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சிலது செவ்வியல் நிலையை அடைந்து புகழ் பெற்றக்கூடியதாக அது இருந்திருக்கும். அந்த கிளாசிக்கல் வேர்ல்டு அந்த டைமிங்கில் தம்பி, ரோமிலிருந்து பாரசீகம், அங்கிருந்து பெஷாவர், இப்படி என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சங்கிலி தொடர் போன்ற பல பேரரசுகள் என்ன செஞ்சுருக்கு, உருவாகி இருந்திருக்கு. இப்போ நாகரிகங்களின் விரிவாக்கம் அப்படின்றது புவியியல் அடிப்படையிலான இடைவெளிகளை நீக்கி வணிக உறவுகளையும் பண்பாட்டு பரிமாற்றங்களையும் என்ன செஞ்சுருக்கும், வழிவகுத்து இருந்திருக்கும். அது நாளடைவில் வர வர இந்த உறவுகள் சிந்தனை, தொழில்நுட்பம், கலைகள், இதுக்கெல்லாம் இட்டு செல்லக்கூடியதாகவும் அது இருந்திருக்கும். சரிங்களா தம்பி? இந்த மாதிரி இதில் நம்ம பார்க்கும்போது ரோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரோம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், இத்தாலியோடைய கேபிட்டல் ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே தான் போப்பாண்டவர் இருப்பார். அதாவது வேட்டிகன் சிட்டி இருக்குது, இருந்தாலும் போப்பாண்டவருடைய பிளேஸும் நம்ம கிறிஸ்டியானிட்டியோடைய எழுச்சியும் ரோமில் அதிகமான அளவுக்கு இருந்திருக்கும். இப்போ அங்கே என்ன மாதிரியான வேர்ல்டு நாகரிகம் உருவாகி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹெலனிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகரிகம் உருவாகி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரியன்ஸ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சரிங்களாடா தம்பி? கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம் ஐயா. உள்ளே வாங்க கேர்ள்ஸு, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. 5.2 பாருங்கள், ரோம் த ஹெலனிஸ்டிக் வேர்ல்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு வாங்க. பிகினிங்ஸ் ஆஃப் ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன். ஹெலனிஸ்டிக் நாகரிகங்களுடைய தொடக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The Greek city-state did not have an elaborate pure accuracy. They were therefore able to show a greater dynamism. Under Alexander the Great, the Greeks were able to establish a kingdom in Macedonia. This kingdom succeeded in annexing two historic empires of Egypt and the Middle East. But the entire period of Alexander's reign was spent on wars. Cultural development that took place rapidly after Alexander's death 323 BC is called Hellenistic civilization. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாப்பா, இந்த கிரேக்க நகர அரசுகள் ஒரு பெரிய விரிவான அதிகாரங்களை கொண்டிருக்கவில்லை. அதுக்கு மாறாக அவங்க அவங்களுடைய சக்தியை வெளிக்காட்டக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்காங்க. மகா அலெக்சாண்டருடைய தலைமையின் கீழே கிரேக்கர்களாக இருக்கப்பட்டவங்க மேசிடோனியாவில் ஒரு அரசை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த அரசு வரலாற்று புகழ்மிக்க ஈஜிப்து, மிடில் ஈஸ்ட்டு, இந்த மாதிரியான பேரரசுகளை தன்னோடு இணைத்து கொள்வதில் மட்டுமே அது வெற்றி பெற்றதாக இருந்திருக்கும். ஆனால் அலெக்சாண்டருடைய காலம் முழுவதுமே போர்கள்லேயே அவர் என்ன செஞ்சிருப்பார், தன்னுடைய காலத்தை கழித்திருந்திருப்பார். அப்போனா அவருடைய இறப்பிற்கு பிறகு பண்பாடானது அங்கே மிக விரைவாக வளர்ந்திருக்கும் அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ அலெக்சாண்டருக்கு பிறகு ஏற்பட்ட அந்த நாகரிகம் தான் ஹெலனிஸ்டிக் நாகரிகம் அப்படின்னு என்ன செய்யப்படுகின்றன, அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் எங்கே பார்க்க போகிறோம் பாரு. த கிரீக் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்
and philosophy reached its peak in the Greek Egyptian city of Alexandria. அதாவது கிரேக்கர்கள் அறிவியல், கணிதம், தத்துவம் இந்த இதிலெல்லாம் அவங்க பயங்கரமான உச்சக்கட்டத்தை உடையவர்களாக அவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Euclid, who formulated the basic theorems of geometry, the Eratosthenes, who accurately calculated the diameter of Earth, and Hipparchus, the founder of trigonometry, were all product of this age. Ptolemy built on Hipparchus' ideas and later developed a model of motions of the planets and stars. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரேக்கர்கள் சயின்ஸு, மேக்ஸு இந்த மாதிரி துறைகளெல்லாம் பெஸ்ட்டானவங்களாக அவங்களுடைய வளர்ச்சி உச்சக்கட்டத்தில் இருந்திருக்கு. அது இல்லாமல் ஜாமெண்ட்ரி தொடர்பான ஒன்று, பூமியுடைய விட்டத்தை துல்லியமாக அளக்கக்கூடியது, ட்ரிகோனோமெட்ரிக் இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கல்ல அதோடைய முக்கோணவியலை கண்டுபிடிக்கிறது, நட்சத்திரங்கள் எவ்வாறு நகழுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்புகளை என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கிரேக்கர்களுடைய இன்வால்மெண்ட்டு இந்த கண்டுபிடிக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் அவங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக அவங்க இருந்திருப்பாங்க. எஸ், நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், ரோமன் ரீபப்ளிக். இந்த ரோமன் ரிபப்ளிக் அப்படின்னாவே நம்ம என்ன பார்க்குறோம், ரோம் குடியரசு அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட்டு ரோமன் ரிபப்ளிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரோமன் ரிபப்ளிக். The Roman people were divided into two classes. Patricians, rich landlords, and plebeians, common citizens. Rome was strategically located in the crisscrossing trade routes cutting north, south, and east, west. The taxes on passing traders added to the revenue derived from agriculture. By the late 16th century BC, Rome developed into a prosperous town. அதாவது ரோமானிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 வர்க்கங்களாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு வர்க்கத்தினர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்ரிசியன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட பணம் படைத்த நிலப்பிரபுக்களாகவும், இன்னொரு குரூப் பிளப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட சாதாரண மக்களாகவும் அவங்க இருந்தாங்க. இவங்க எப்படின்னா இந்த வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய பாதைகள் வழியாக அவங்க செல்லும் வணிகர்களிடம் பெறப்பட்ட வரியானது வேளாண்மை வருவாய்க்கு மேல் கூடுதல் வருவாயாக அது இருந்திருக்கு. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 6ஆம் நூற்றாண்டில் கிமு இறுதி பகுதியில் ரோம் பயங்கரமான அளவுக்கு என்ன செஞ்சுருக்கு, செழித்து ஓங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இருக்கிறது என்ன பார்க்க போகிறோம், இந்த கிளாஸ் வார் பிட்வீன் பேட்ரிசியன்ஸ் அண்ட் பிளபியன்ஸ். இந்த 2 குரூப்பாக பிரிஞ்ச 2 பேருக்கு இடையில் எப்படியுமே போர் ஏற்பட்டு இருந்திருக்கும். The prisoners of war were enslaved in Rome. Thus Rome produced a new labor force for the rich to exploit. ரோமில் போர் கைதிகள் அடிமைகளாக ஆக்கப்பட்டிருந்திருப்பாங்க. இதன் மூலம் பணம் படைத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சுரண்டுவதற்கு ஏதுவாக பெரும் உழைப்பாளர்கள் கூட்டத்தை ரோம் உருவாக்கி இருந்திருக்கும். A major source of revenue to the Roman state was slave trade. The island of Telas became a great slave market. அதாவது ரோம் அரசுக்கு அதிக வருவாயை அள்ளி கொடுத்தது அடிமை வியாபாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலாஸ் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தீவு ஒரு அடிமை சந்தையாக என்ன செஞ்சுருக்கும், மாறி இருந்திருக்கும். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் the consuls to emperor. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். When Marius became consul with the support of the Equites, he made an attempt to push through a land distributions bill in the Senate. அதாவது மாரியஸ் என்பவர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இக்விட்டிஸ் என்பவருடைய ஆதரவோடு
ஒரு கான்சலர் ஆன பின்னர் செனட் சபையில் வந்து சில விநியோக மசோதா ஒன்றை என்ன செய்வார், அவர் வந்து அதை அறிமுகம் செய்வார். இதை தொடர்ந்து அங்கே என்ன ஏற்படும், ஒரு வன்முறை ஏற்படும். மாரியஸின் ஆதரவாளர்கள் அங்கே அதிகமான அளவுக்கு என்ன செய்வாங்க, கொல்லப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரின்சிபேட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The civil wars over social issues ended only to be replaced by civil wars between generals Marius and Cinna against Sulla, Bombay against Julius Caesar. After Caesar's death, Brutus and Cassius against Mark Antony and Octavian, and finally Octavian against Mark Antony. அதாவது இந்த மன்னர் ஆட்சியிலிருந்து பிரின்சிபேட் எப்படி வந்து நிறுவப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, சமூக பிரச்சனைகள் தொடர்பான உள்நாட்டு போர் முடிவடைந்த போது போர் தளபதிகளுக்கு இடையிலான உள்நாட்டு போர் அங்கே என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரோமானிய மன்னராட்சியினுடைய சமூகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த சொசைட்டி அண்டர் பிரின்சிபேட். The period witnessed a great influx of luxury goods such as silk, spices and gems from the east. Cities were built on a grand scale with the temples, theatres, stadia and colosseum, gymnasium, the aqueducts, baths and market. The most distinguished writers of the Augustine's age brought glory to the empire. Pliny the Elder completed the voluminous encyclopedia of science he called national history. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோமானிய மன்னராட்சியில் எப்படியுமே சொசைட்டி சமூகம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக அளவில் வந்து ஆடம்பரமான பொருள்களான இந்த பட்டு, வாசனை பொருள்கள், மிளகு, விலை உயர்ந்த ஆபரண கற்கள், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழ் திசை நாடுகளில் இருந்து நிறைய வந்து இங்கே சேர்ந்துருக்கும். இப்போ கோவில்கள், கலையரங்குகள், திறந்தவெளி விளையாட்டு அரங்குகள், இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய நகரங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து எழுப்பப்பட்டு இருந்திருக்கும். அப்போ பணம் படைத்தவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஏழைகளுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக விளையாட்டுக்களை ஏற்பாடு செய்வாங்க, போட்டிகள் நடத்துவாங்க, சண்டை காட்சிகள், வீரர்களை வந்து மோத விட்டு யாரேனும் ஒருவர் கொல்லப்படுகின்ற வரையிலான கட்டாய சண்டைகளை வந்து மக்கள் என்ன செய்வாங்க, கூடுகின்ற அரங்குகளில் வந்து என்ன செய்வாங்க, அதை நடத்துவாங்க. இப்போ அகஸ்டஸுடைய காலத்தை சேர்ந்த பிரசித்தி பெற்ற எழுத்தாளர்கள்லாம் என்ன செய்வாங்க, இங்கே நிறைய உருவாக ஆரம்பிப்பாங்க. இப்போ பிளினி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் மூத்தவர். அவர் வந்து மிக பெரிதான அறிவியல் கலை களஞ்சியத்தை என்ன செய்வார், எழுதுவார். அப்புறமா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை வரலாறு என அவர் என்ன செய்வார், அழைத்தார். சரிங்களா? அது மாதிரி ஓட்ஸ் என்னும் நூலில் வந்து ஹெரஸ் எப்பிக்யூரிசியன் தத்துவங்களை என்ன செய்வாங்க, இங்கே நியாயப்படுத்துவாங்க. இப்படி ஒன்று ஒன்றா அங்கே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி பெற்ற ஒன்றா வந்து ரோம் நாட்டில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். எம்பையர் பில்டிங் இன் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது சைனான்னு போட்டிருக்காங்க பாரு, என்னன்றதை பாரு. ஃபால் ஆஃப் சின் டைனசிட்டி, சின் வம்சத்தினுடைய வீழ்ச்சி அங்கே எவ்வாறு ஏற்பட்டு இருந்திருக்கும். ஒரு பேரை பாரு, வாங் செங். ஃபால் ஆஃப் சின் டைனசிட்டி. ஃபால் ஆஃப் சின் டைனசிட்டி. வாங் செங் அவருடைய பேரே, பாப்புலர்லி நோன் அஸ் ஷிகு வாங்கி. Meaning of the first emperor ended the age of bearing states in China. அதாவது வாங் செங் பரவலாக சிகு வாங்கி அப்படின்று அறியப்பட்டவர். சீன சிற்றரசுகளில் நடைபெற்ற போர்களை என்ன செய்வார், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அதுக்கப்புறமா இங்கே என்ன ஏற்படுது பாரு, ஹன் டைனசிட்டி அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சைனீஸ் டெரிட்டரிஸ். ஹன் அரசு வம்சமும் சீன பகுதிகளுடைய விரிவாக்கமும் இங்கே எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பற்றி பார்க்க போகிறோம்.
The trade route from China to Asia Minor and India, known as the Silk Road or Silk Route, linked China with the West. Goods and ideas between the two great civilizations of Rome and China were exchanged through this route. Silk went westward and wools, gold, silver went east. China received Buddhism from India via the Silk Road. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பட்டு வழித்தடம் அல்லது பட்டு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவிலிருந்து ஏஷியா மைனர் அப்படின்ற ஒரு பிளேஸ், அதாவது ஏஷியாவுடைய ஒரு பகுதி, அதோடு இல்லாமல் இந்தியா, இது வரையிலான வணிக வழித்தடம் என்ன ஆகும்னா தம்பி பட்டு பாதை அல்லது பட்டு சாலை அல்லது பட்டு வழித்தடம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க. இது சைனா மேலை நாடுகளோடு என்ன செய்யுது இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதை வழியாக 2 பெரிய நாகரிகங்களான சைனா, ரோம், இந்த இதற்கு இடையே குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பண்டங்களும் கருத்துக்களும் என்ன செய்யப்படுகின்றன பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கு. பட்டு மேற்கு நோக்கி செல்லும்போது கம்பளி, தங்கம், வெள்ளி இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கு கிழக்கு நோக்கி வந்திருக்கு. அப்போ ஒரு பக்கம் ஈஸ்டர்ன் சைடும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வெஸ்டர்ன் சைடுமா என்ன செஞ்சுருக்குன்னா பரிமாற்றங்களை உள்ளடக்கி இருந்திருக்கு. இந்த சைனா பௌத்தத்தை இந்தியாவிலிருந்து இந்த வழியாக தான் என்ன செஞ்சுருக்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்டியானிட்டி அதாவது கிறிஸ்துவத்தினுடைய எழுச்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆஃப்டர் எ brief period of glory in the days of David and Solomon, the Jewish people had a great fall and experienced extreme hardship. Widespreading out all over the Roman Empire and elsewhere, they hoped that a Messiah would arrive to restore their pristine glory. Initially, they laid much hopes on Jesus. அதாவது டேவிடு அப்படின்றவங்க, இன்னொருத்தங்க சாலமன், இவங்களுடைய ஆட்சியின் போது ஒரு குறுகிய கால புகழுக்கு பிறகு ஜியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத இன மக்கள் பயங்கரமான அளவிற்கு பெரும் வீழ்ச்சியை என்ன செஞ்சுருப்பாங்க சந்திச்சிருப்பாங்க. அவங்களுடைய துயரங்கள் எல்லாமே உச்சக்கட்டத்தில் இருந்திருக்கும் தம்பி. இப்போ ரோமானிய பேரரசனுடைய பல பகுதிகளிலும் ஏனைய நாடுகளிலும் இருக்கக்கூடிய அவங்க தங்களின் பழங்கால பெருமையை, நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோம், இதை யாராவது மீட்டு தர மாட்டாங்களா அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு மீட்டு தரக்கூடியவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. அப்போ தான் அந்த தொடக்கத்தில் இயேசுவின் மீது அவங்க பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தவர்களாக இருப்பாங்க. அப்போது இயேசு பணம் படைத்தோரையும் நயவஞ்சகர்களையும் அவர் என்ன செய்வார், எதிர்க்க ஆரம்பிப்பார். சரிங்களா? சில நடைமுறைகளையும் சடங்குகளையும் என்ன செய்வார், அவர் அப்போஸ் பண்ணுவார். சமய குருமார்கள்லாம் என்ன செய்வாங்க, இந்த அவருடைய இன்வால்மெண்ட்டை கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த இயேசுவை பிடிச்சு ரோமானிய ஆளுநர் போண்டியஸ் அப்படின்ற ஒருத்தரை கொண்டு என்ன செஞ்சிருவாங்க, இவர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இவர் நமக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக செய்கிறாரு அப்படின்னு நினச்ச அந்த பீப்புள்ஸ் என்ன செய்வாங்கனாக்க அந்த போண்டியாஸ் பிலாத்து அப்படின்றவர்கிட்ட போய் ஒப்படைச்சிருவாங்க. இப்போ ரோமானிய ஆட்சியாளர்கள் இயேசுவை ஒரு அரசியல் கிளர்ச்சியாளராக என்ன செய்வாங்க கருதி அவர் என்ன செய்வாங்க, விசாரணை செஞ்சு அவர் என்ன செஞ்சுவாங்க, சிலுவையில் தூக்கி விட்டுருவாங்க. சிலுவையில் அப்படியே அடைஞ்சிருவாங்க.
அப்போ இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதுக்கு பிறகு புனித பால் அப்படின்ற ஒருத்தர் கிறிஸ்துவ மத கொள்கைகளை என்ன செய்வார், பரப்ப தொடங்குவார். எப்படியாவது இயேசுவுக்கு பிறகு அவருடைய கொள்கைகள் வந்து நிலை நிற்கணும் அப்படின்றத இந்த புனித பால் அப்படின்றவர் உருவாக்க ஆரம்பிப்பார். சரிங்களா பாப்பா? இப்போ பாரு, அடுத்த பேரா பாரு. ஆஃப்டர் ஜெஸ்யூஸ் crucifixions, Saint Paul started spreading the Christian doctrine. Paul succeeded in his effort and Christianity gradually spread. Romans were prepared to tolerance Christianity. அந்த புனித பால் அப்படின்றவர் கிறிஸ்துவ மத கொள்கைகளை பரப்பத் தொடங்கி தனது முயற்சியில் அவர் என்ன செய்வார், வெற்றி பெறுவார். கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கும், பரவ ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ரோமானியர்கள் கிறிஸ்துவ மதத்தை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஆனால் பேரரசருடைய உருவச் சிலைக்கு கிறிஸ்தவர்கள் மரியாதை செய்ய என்ன செய்வாங்க, மறுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம செய்கிறது ஒரு துரோகமாக என்ன செய்வாங்க, அவங்க நினைப்பாங்க. Byzantium. The Byzantium emperors who ruled from the city of Constantinople for about 1000 years called themselves Romans, but their language was Greek. The splendor of Constantinople with its luxurious royal palaces, its libraries, its scholars familiar with the writings of Greeks and Romans, and its the fascinating Saint Sophia Cathedral are the legacies they have left behind. அதாவது கான்ஸ்டாண்டினோபிளை வந்து தலைநகரமாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் ஆட்சி புரிந்த இந்த பைசான்டைய பேரரசர்கள் தங்களை என்ன செஞ்சுக்குருவாங்க, நாங்கள் வந்து ஒரு ரோமானியர்கள் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, சொல்லிக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய மொழி வந்து கிரேக்கம். ஆனால் அங்குள்ள ஆடம்பரமான அரச மாளிகைகள், அப்புறம் லைப்ரரி, கிரேக்க ரோமானிய மொழியில் எழுதப்பட்டவற்றை என்ன செய்வாங்க, கற்றறிந்த அந்த நகரில் வந்து அறிஞர்கள் திகைக்க வைக்கும் அழகை கொண்ட ஒரு பெரிய தேவாலயம் அப்படின்ற ஒன்று, அதுக்கு பேர் புனித சோபியா அப்படின்றது என்ன செய்வாங்க, கான்ஸ்டாண்டினோபிள் நகரம் அவர்கள் விட்டு சென்ற மரபுரிமை கொடைகள் ஆகும். அவ்வளோ பெரிய அந்த தேவாலயத்தை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை பொறுத்த மட்டிலும் அந்த காலத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வளர்ச்சி அங்கே ஏற்படலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4வது சிலுவை போரில் வந்து எதிரி படைகள் வந்து இந்த நகரை கைப்பற்றி கொள்ளையடித்து என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த பைசாண்டிய நாகரிகத்தினுடைய அடிப்படை பலவீனத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, வெளியே காட்டியிருந்திருப்பாங்க. அதனால் வந்து இது வந்து உதுமானிய துருக்கியர்களிடம் ஒரு 1453 வந்து அது என்ன செஞ்சுருக்கோம், போய் சேர்ந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம எது பார்க்க போகிறோம், இந்தியா டூரிங் த கிளாசிக்கல் பீரியட். பாரு, அதில் the Kushan period corresponded with the last days of the Roman Republic when Julius Caesar was alive. The Kushan Empire is said to have sent an embassy to Augustus Caesar who succeeded Julius. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த செவ்வியல் காலத்தில் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா குஷானர்களுடைய காலம் ரோமானிய பேரரசினுடைய இறுதி காலகட்டமான கடைசியாக ஜூலியஸ் சீசருடைய ஆட்சி காலத்தினுடைய சமகாலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜூலியஸ் சீசரின் காலத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த யார் வந்திருப்பாங்க, அகஸ்டஸ் சீசர். அவைக்கு குஷானர்கள் ஒரு தூது குழுவை அனுப்பியதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கடுத்து இந்த 18 மேஜர் ஒர்க்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் வித் 8 ஆந்தாலஜிஸ் 8 தொகை அண்ட் 10 ஐடியல்ஸ் 10 பாட்டு. The compiled during the first 3 centuries of common era were composed during this period. The Sangam literature hailed as first secular literature of India. அதாவது இந்த செவ்வியல் காலத்தின் சம காலமான சங்க காலத்தில்
மூன்றாவது நூற்றாண்டு முதல் மூன்றாம் நூற்றாண்டில் 17 மேல்கணக்கு என்று அழைக்கப்படும் சங்க இலக்கியங்களான 10 பாட்டு 8 தொகை அவை என்ன செஞ்சுருக்குன்னா துவக்கப்பட்டு இருந்திருக்கு. சங்க இலக்கியம் இந்தியாவில் முதல் சமய சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, அதை வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவில் செவ்வியல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா the corresponding period 4th and 5th AD in South India, the characterized as Kalapira's period. Teakwood, pepper, pearls, ivory, the brocades and precious stones and the like the were exported from the Malabar coast to Babylonia, Egypt, Greece and Rome. Trade with Rome further flourished. அதாவது இந்த செவ்வியல் காலத்தில் வந்து இறுதி காலத்தோடு, அதாவது 4 மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகளை பொறுத்த வரைக்கும் கலப்பிரர்களுடைய காலத்தில் பேபிலோனியா, ஈஜிப்து இந்த மாதிரி நாடுகளோடு மலாபர் கடற்கரை வழியாக என்ன செஞ்சுருக்காங்க, வாணிபம் செஞ்சு இந்தியா வந்து பயங்கரமான அளவுக்கு ஒரு சிறைப்படைந்த நாடாக இருந்திருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தேக்கு, பெப்பர் நிலக்கூடிய மிளகு, மணிகள் மற்றும் இந்த தந்தம் இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கு, அங்கே ஏற்றுமையாகி இருந்திருக்கு. இப்படித்தான் ரோமானியர்கள் தங்கள் நாகரிகத்தை கான்ஸ்டாண்டினோபிளை தலைநகராக கொண்ட கிழக்கு பகுதியில் தொடர்ந்தாலும் பைஜாண்டிய நாகரிகம் என்று அதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்தவம் அப்படின்றது பைஜாண்டியத்தினுடைய அரசு மதமாக ஆன பின்னரும் ஐரோப்பியாவிலும் அது என்ன செஞ்சுருக்கு, பரவ ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களாடா தம்பி. இப்படித்தான் ரோமில் ஹெலனிஸ்டிக் நாகரிகம் அப்படின்ற ஒன்று உருவாகி இறுதியில் வந்து பைஜாண்டியன் அரசு உருவாகிறது வரைக்கும் காலத்தை தான் நம்ம செவ்வியல் உலகம், அதாவது கிளாசிக்கல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம். சரிங்களாடா பாப்பா, இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள், புக்கை நல்லா ரீட் பண்ணுங்கள், அதிலிருந்து நல்லா ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிங்க. அடுத்து கொடுக்குற கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரிங்களாடா? எஸ், தேங்க்யூ.